இரண்டாம் ஆலம்கீரின் படுகொலை 1759 நவம்பர் 29 முகலாய பேரரசின் 15வது பேரரசரான இரண்டாம் ஆலம்கீர் படுகொலை செய்யப்பட்டார். 1754ஆம் ஆண்டில் இரண்டாம் ஆலம்கீர் ஆட்சிக்கு வந்தபோது முகலாய பேரரசு ஒரு பெயரளவு சக்தியாக மட்டுமே இருந்தது. உண்மையான அதிகாரம் டெல்லிக்கு வெளியேயுள்ள பிராந்திய ஆட்சியாளர்களிடமும் டெல்லியில் இருந்த அவரது விசியர் எனப்படும் பிரதம மந்திரியிடமும் இருந்தது. விசியர் இமாதுல் முல்க் பேரரசரை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கவில்லை. இதனால் பேரரசர் இரண்டாம் ஆலம்கீர் இமாதுல் முல்கின் ஒரு கைப்பாவை ஆட்சியாளராகவே செயல்பட்டார். விசியர் இமாதுல் முல்க் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பேரரசரின் குடும்பத்தை துன்புறுத்துவது, கருவூலத்தை கொள்ளையடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டார். தென்னிந்தியாவில் இருந்து மராட்டிய கூட்டமைப்பு வடக்கு நோக்கி முன்னேறி டெல்லிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. மராட்டியர்கள் டெல்லி அரசியலில் தீவிரமாக தலையிட்டு விசியர் இமாதுல் முல்கிற்கு ஆதரவளித்தனர். அதே சமயத்தில் ஆப்கானிய ஆட்சியாளரான அகமது ஷா துரானி முகலாய பேரரசின் பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்து பஞ்சாப் உள்ளிட்ட வடமேற்கு பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தினார். மராட்டியர்கள் மற்றும் ஆப்கானியர்களுக்கு இடையேயான பகைதான் 3ஆம் பானிபட் போருக்கு வழிவகுத்தது. இந்த சூழலில் இமாதுல் முல்கின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட விரும்பிய பேரரசர் இரண்டாம் ஆலம்கீர் ஆப்கானிய ஆட்சியாளரான அகமது ஷா துரானியுடன் உறவுகளை ஏற்படுத்த முயன்றார். விசியர் இமாதுல் முல்க் இதனை தனது அதிகாரத்திற்கு ஓர் அச்சுறுத்தலாக கருதினார். இதையடுத்து பேரரசர் இரண்டாம் ஆலம்கீரை கொலை செய்யும் திட்டம் ஒன்று தீட்டப்பட்டது. அதன்படி 1759ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் நாளன்று ஒரு பக்தியுள்ள மனிதர் பேரரசரை சந்திக்க வந்திருப்பதாக இமாதுல் முல்க் இரண்டாம் ஆலம்கீரிடம் கூறினார். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்ட இரண்டாம் ஆலம்கீர் உடனடியாக அவரை சந்திக்க சென்றார். அவர் டெல்லியில் உள்ள கோட்லா பத்தேஷா என்ற இடத்திற்கு சென்றபோது இமாதுல் முல்கின் கூலிப்படையினரால் கொல்லப்பட்டார். இரண்டாம் ஆலம்கீர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இமாதுல் முல்கின் கைப்பாவையான 3ஆம் ஷாஜகான் முகலாய பேரரசராக அறிவிக்கப்பட்டார். இரண்டாம் ஆலம்கீரின் மகனான அலி கவுர் இமாதுல் முல்கிடமிருந்து தப்பிச் சென்று ரகசிய இடத்தில் மறைந்து வாழ்ந்தார். பின்னர் அவரே இரண்டாம் ஷா ஆலம் என்ற பெயரில் முகலாய பேரரசராக அறியப்பட்டார். இரண்டாம் ஆலம்கீரின் படுகொலை முகலாய பேரரசின் வீழ்ச்சியின் தொடக்கத்தை உணர்த்திய நிகழ்வாகவும் இந்தியாவில் அரசியல் வெற்றிடத்தை ஏற்படுத்தி பிரிட்டிஷ் மற்றும் மராட்டியர்கள் போன்ற சக்திகளின் ஆதிக்கத்திற்கு வழிவகுத்த நிகழ்வாகவும் வரலாற்றில் பதிவானது.